தமிழக மக்களுக்கு வணக்கம். நாட்டில் என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் நாம விளம்பரம் செய்கிறது நிறுத்தவே கூடாது என்பதில் அப்பனும் மகனும் குறியாக இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கான சமீபத்திய உதாரணங்கள் என்ன அப்படின்னாக்க இந்த கூத்த பாருங்க. South India Stalin, I want to say thank you very much. I have my friend here. We come from your country because in your country here free education, free bus, free money, so free food. So I want to say thank you so much. God bless you. அதாவது தமிழகத்தில் எல்லாத்தையும் கிழிச்சாச்சான், இந்திய அளவிலையும் கிழிச்சாச்சான். ஆப்பிரிக்காவில் போய் டன்சானியாவில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் வந்து ஸ்டாலினை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இது ஒரு வீடியோ. இதை மிக முக்கிய செய்தியாக போட்டு பெருமைப்பித்தல் வேற. இவங்களுக்கு மானம், வெக்கம், சூடு, சொரண, ரோஷம் எதுவுமே இருக்காதுன்ற ஒரு பக்கம், அடிப்படை அறிவு கூட இருக்காதா அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. ஏன்னா இது $35 கொடுத்தா யாருக்கு வேண்டுமானாலும் செய்வார்கள். இது இந்த குடும்பத்திற்கு முதல் முறையும் கிடையாது. இப்படித்தான் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலினுக்கு கென்டக்கி கர்னல் என்கிற விருதை கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் விளம்பரம். கென்டக்கி கர்னல் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னடா கென்டக்கி கர்னல் அப்படின்னு பார்த்தா அதுவும் இதே மாதிரி தான். $60 கொடுத்தா யாருக்கு வேண்டுமானாலும் அந்த விருது வழங்கப்படும். அதை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் போனீங்கன்னா, ஆன்லைனில் போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி யார் யாருக்கு அதை வழங்கி இருக்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் அந்த பட்டியலை எடுத்து பார்க்கலாம். ஒருத்தன் அவனுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல நாய்க்கு இந்த கென்டக்கி கர்னல் பட்டத்தை வாங்கி கொடுத்துருக்கான். இந்த கென்டக்கி கர்னல் பட்டத்தை தான் மிகப்பெரிய பட்டம் மாதிரியும், இவர் என்னமோ பெரிய படைத்தலைவர் மாதிரி போன மாதிரியும் கர்னல் அப்படின்ட்டு. இந்த மூஞ்சிக்கு இது தேவையா அப்படின்ற கேள்வி வரும்ல. இது ஸ்டாலினோட இல்லை, அவங்க அப்பாவும் இதே கதை தான். என்னுடைய தமிழை பாராட்டி ஆஸ்திரிய நாட்டில் உயரிய விருதை வழங்கி இருக்கிறார்கள் அப்படின்ட்டு என்னுடைய தபால் தலையை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன்னா ஸ்டாம்ப், ஆஸ்திரிய ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அறிவிப்பு. அது என்னடான்னு பார்த்தா அது €200 கொடுத்தா யாருடைய தலையை வேண்டுமானாலும் தபால் தலையாக கொடுப்பார்கள். அதுவும் அசிங்கப்பட்டு போனாங்க. இப்படி தொடர்ச்சியாக அசிங்கப்பட்டு போகிறதே இந்த குடும்பம் ஒரு வழக்கமாகவே வைத்திருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த டான்சானியா கூத்து. இதில் என்னென்னா, தஞ்சாவூருக்கு சமீபத்தில் ஸ்டாலின் சென்றார் அப்படின்றத பார்த்தோம். கடந்த காணொலியிலையும் இது குறித்து பார்த்தோம். நம்ம தஞ்சாவூருக்கு ஸ்டாலின் சென்ற பொழுது ஸ்டாலினுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த விவசாயிகள் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சாவூரில் இருக்கிற விவசாயிகளை வந்து உன்னால் சமாளிக்கிறதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை, காவல்துறையை பயன்படுத்துகிற நீ உன்னை டான்சானியாவில் கொண்டாடுறாங்களா? எதுக்கு இந்த மானங்கெட்ட பொழப்பு? அதான் உன்னை முதலமைச்சராக வந்து உட்காந்து வச்சுட்டாங்கல்ல மக்கள், உருப்படியாக ஏதாவது செய்யலாம்ல. இன்னும் 8 மாதம் தானே இருக்குது, அதுக்கப்புறம் தான் உனக்கு டப்பா டான்ஸ் ஆட போடுது. அதுக்கு இப்படியெல்லாம் விளம்பரத்தை தினம் ஒரு விளம்பரம், வெட்டி விளம்பரம். அந்த கவுண்டமணி ஜோக் வரும்ல, குஞ்சாயி குஞ்சாடி, அந்த மாதிரியான அந்த ஜோக் மாதிரி தான் இது. இந்த டான்சானியாவில் வந்து பழங்குடி மக்கள் வந்து ஸ்டாலினை கொண்டாடுகிறார்கள் அப்படின்ட்டு. இது போதாதுன்னு இவருடைய மகன், அது இன்னொரு பக்கம் இன்னொரு உருட்டு. அந்த மகனுடைய விளம்பரங்கள், அந்த வெட்டி விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா அது அதுக்கு மேலே. இந்த பெரிய பொம்மை, துணை பொம்மை, இந்த 2 பொம்மைகளுக்கும் விளம்பரம் கொடுக்கறது அப்படின்றது தான் முழு நேர வேலையாக இங்கே ஒரு டிஐபிஆர் என்கிற ஒரு நிறுவனமே இயங்கி கொண்டிருக்கிறது. அதுவும் மக்களுடைய பணத்தில். ஆனால் நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பாருங்கள். ஒரு 6 மாதங்களுக்கு முன்னர் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அரங்கேறியது தமிழ்நாட்டில். இதையெல்லாம் நம்ம காமெடியாக கலந்து போகக்கூடாதுன்றதுனால தான் இந்த சீரியஸான விஷயத்தையும் நான் சொல்கிறேன். 6 மாதங்களுக்கு முன்னர் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஒரு பெண் ஏடிஜிபி, காவல்துறையில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண், ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, உயர் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, கதறிக்கிட்டே போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, நமக்கெல்லாம் பாதுகாப்பு வேண்டும் என்றால் காவல் நிலையத்திற்கு செல்வோம், காவல்துறையிடம் செல்வோம், காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்று நீதிமன்றத்துக்கு வந்து கதறுவார்கள் என்றால் இதை என்னன்னு எடுத்துக்கிறது? இது ஒரு ஆட்சியா? இதுக்கு உனக்கு டான்சானியாவில் கொண்டாடுறாங்கன்னு வேறு பெருமையா? அடைச்சி மானங்கிட்ட ஜென்மங்களா? அந்த பெண் ஏடிஜிபி அந்த நீதிமன்றத்தில் சொல்கிறார், தலைமை அலுவலகத்தில் எனக்கு எதிராக கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது, என்னை கொலை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று அவர் பதிவு செய்கிறார் என்றால் சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்கின்றதை நீங்கள் அதிலிருந்தே புரிஞ்சிக்கலாம். அடுத்து இப்போ இதுவரையில் தமிழக காவல்துறையில் நடந்திராத ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஒரு ஏடிஜிபி, இது ஆண் ஏடிஜிபி,
பெண் ஏடிஜிபி பார்த்தோம், அவங்க நீதிமன்றத்தில் போய் கதறினாங்க, இந்த மாதிரி எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, பாதுகாப்பு இல்லைன்னு. ஆண் ஏடிஜிபி என்னடான்னா நீதிபதியை கதறார். என்னன்னா அவர் கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார், அவருடைய காரில் தான் கடத்தி இருக்கிறார்கள், ஒரு சிறுவனை கடத்தி இருக்கிறார்கள் அப்படின்றது குற்றச்சாட்டு. இது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் இருக்கின்றன என்று காவல்துறையே சொல்கிறது. இது என்ன கூத்து? காவல்துறையே அந்த ஆதாரங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறது, அது நீதிமன்றத்தில் சொல்கிறது. நீதிமன்றத்திலேயே நின்று கொண்டிருக்கும் பொழுதே நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து, நீதிமன்றத்தில் அந்த காவல்துறை அதிகாரி யூனிஃபார்மில் நின்று கொண்டிருக்கும் பொழுதே இவரை கைது செய்யுங்கள் என்று உத்தரவிடுகிறார் நீதிபதி. அந்த அதிகாரி கைது செய்யப்படுகிறார். இது இதுவரையில் தமிழக காவல்துறை வரலாறிலேயே நடந்திராத ஒரு கதை. இவ்வளவு அசிங்கங்களும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லக்கூடிய இந்த டான்சானியா புகழ் தென்னாலிராமன், இந்த ஸ்டாலின் ஏதாவது பேசினாரா? ஏதாவது கருத்து தெரிவித்தாரா? இது காவல்துறைக்கே களங்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இதே காவல்துறை ஆணையர், சென்னை காவல்துறை ஆணையர் திறமையான மனிதர், அவர் அசிங்கப்பட்டு போனார். உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று நாறியது. அண்ணா நகரில் அந்த ஒரு சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட விவகாரத்தில் அந்த பெற்றோர்கள் தாக்கப்பட்டார்கள் என்கிற அந்த விவகாரத்தில் காவல்துறை பெண் அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். அதுவும் எப்படி நீதிமன்றம் வரைக்கும் அந்த விஷயம் போய் சந்தி சிரித்த பின்னர் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். இப்படி காவல்துறையே நாசம் செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த துறையை நேரடியாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லக்கூடிய முதலமைச்சர் இதுவரையில் வாய் திறக்கவில்லை. இதுவே இவருடைய அமைச்சரவையில் வேறு ஒரு அமைச்சர் இந்த துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்து இது போன்று நடந்து கொண்டிருந்தால் முதலில் அவருடைய தலைதான் உருண்டிருக்க வேண்டும். நீதிமன்றம் காரி துப்பி இருப்பது காவல்துறையை பார்த்து மட்டுமல்ல, அந்த துறையை வைத்திருக்கின்ற இந்த ஸ்டாலினை பார்த்து தான் துப்பி இருக்கிறது. ஆனால் சூடு சொரணை இருக்கிறதா இவர்களுக்கு? டான்சானியாவில் கொண்டாடுகிறார்கள் என்று வெக்கமில்லாமல் இங்கே விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவில் தான் இந்த நிர்வாகம் இருக்கிறது, இந்த அளவில் தான் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது, இந்த அளவில் தான் இந்த ஸ்டாலினுடைய திறமை இருக்கிறது அப்படின்றத இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதுக்கு எதுக்கு ஒரு ஆட்சி? இதுக்கு அப்பனும் அவனுக்கும் மாறி மாறி வெட்டி விளம்பரம். இவ்வளவுதாங்க தமிழ்நாடு. இப்படி சந்தி சிரித்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாட்டை தான் ஏதோ தேனாரும் பாலாரும் ஓடுகிறது என்று முதலமைச்சரும் முதலமைச்சருடைய அல்லக்கைகளும் இங்கே பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.